ஜி ராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல், அதாவது திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு பிப்ரவரி 16 வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் வலுத்து இது பண்ணக்கூடிய, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். இந்த வாரத்தின் ஆரம்பமே பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இன்னொரு நிகழ்வையும் சொல்லலாம். 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இப்போது இணைகிறார்கள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் இடம் வலுத்திருக்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவுமே மேஷராசிக்காரர்களுக்கு இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மை இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்துல வலிமையான அமைப்பு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலங்களில் சோதனைகள் இருந்தவர்கள் அதிலிருந்து விலகி நல்ல வீடு நல்ல வாகனம் அமையப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய நிலைமை. கல்வி அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பென மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்து பௌர்ணமி யோகம் ஏற்படுவதால் 10-4 இடங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் இருக்குங்க. வேலை மாற்றம் தேவைப்படுபவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம், வியாபாரம் நல்ல லாபம் தேவைப்படுபவர்களுக்கு அருமையான லாப அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை. எல்லா நிலைமையிலையும் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவால் கொஞ்சம் வருத்தங்களை அடைந்தவர்கள் அனைவருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு என ஒரு நல்ல மனநிலைமை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். கடன் தொல்லைகள் விலகப் போகின்றன, எதிர்ப்புகள் விலகப் போகின்றன. எதையும் எந்த முயற்சியையும் ஒரு நேர்கொண்ட முறையில் நேர்மையான அமைப்பில் ஒரு வலிமையான அமைப்பில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அருமையான நல்ல வாரமாக அமைந்திருக்குதுங்க இந்த பிப்ரவரி 10 முதல் 16ஆம் தேதி வரையிலான இந்த நல்ல வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் பௌர்ணமி அமைப்புல தேவரையாக இருந்தாலும் கூட ஒளி அமைப்போடு இருக்கக்கூடிய சுப வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல பௌர்ணமி யோகம் ஏற்படுகிறது. தைப்பூச அமைப்பு உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திரன் 3லேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய நிலைமை. நல்ல அறிமுகங்கள் இந்த வாரம் கிடைக்குங்க. யாரை அறிமுகப்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, யார் மூலமாக ஒரு காரியத்தை அடைய வேண்டும், ஒரு இடத்துல காரியம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை போய் பார்ப்பதற்கு இந்த வாரம், அதுலேயே முதல்ல திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சூப்பரான நாளுங்க. இந்த 2 நாள்ல உங்களுக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய அமைப்பு. அவர்களால் லாபங்கள் போன்றவைகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். 10ஆம் இடத்தோடு சூரியன் புதன் சனி போன்றவர்கள் தொடர்பு கொள்வது தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. வாரம் முழுக்க சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இன்னும் 2-3 மாசத்துக்கு கவலையே இல்லைங்க. நினைச்சது நடக்குங்க. ஒரு நிலைமையில நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கொடுப்பினைகள், அந்த அளவிற்கு உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது 5ஆம் இடம் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் என்ன நினைத்திருந்தீர்களோ அது நடக்கும். இளையவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. யாரை எப்படி அணுகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த விதத்தில் அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதலன் காதலி போன்ற உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. செலவு செய்வதற்கு ஏதுவாக பாக்கெட்டில் பணம் இருக்கக்கூடிய தன்மை என ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதியாக ஒரு 80% நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுப யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த பிப்ரவரி 10 to 16 வரையிலான இந்த யோக வாரம். மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள், பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் சந்திரன் வலுவாக இருக்கிறார். 2, 8ஆம் இடங்கள்ல பௌர்ணமி யோகம் ஏற்படுகிறது. ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு இந்த வாரத்திலிருந்து மாறுறார். சனியோடு சேர்றாருன்னா கூட 9ஆம் இடம் வலிமையான ஒரு இடம். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ஆக
கடந்த காலங்களில் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. எந்த இடத்துலயாவது பணம் வரல நினைச்சிருந்தீங்க, உங்க பணம் மாட்டிக்கொண்டிருந்த ஒரு சில நிலைமைகள் அல்லது நியாயமாக உழைத்து சம்பாதித்த ஒரு பிஎஃப் கிராஜுவேட்டி போன்ற அமைப்புகள், ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், இவங்க எல்லாருக்குமே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த பணம் திரும்ப வருவதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா தம்பி தங்கைகள் பற்றிய விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கல, தம்பிக்கு ஒரு நல்லதுகள் செய்ய முடியல, இது அப்படி இருக்கு அது இப்படி இருக்கு என்கின்ற அமைப்புகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லவைகளாக மாறி ஒரு நிலையில எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கட்டுக்குள்ள, உங்க கட்டுக்குள்ள அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுக்களுக்குள் கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வார இறுதியில 4ஆம் இடத்துல ஓரளவுக்கு, அதாவது அர்த்தாஷ்டம அமைப்புகளுக்கு உள்ள அஷ்டமி நவமி திதிகளுக்குள்ள போகக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட ஓரளவிற்கு நல்ல சந்திரன் 4ஆம் இடத்துல வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கல்வி மேன்மைகள் அடையாதவர்கள், அதை படிக்க முடியல இதை படிக்க முடியல, அந்த வேலைக்கு போக முடியல இந்த வேலைக்கு போக முடியல, அந்த தொழில் செய்ய முடியல இந்த தொழில் செய்ய முடியல என்கின்ற அமைப்புல 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகள் ரொம்ப பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது உண்டுங்க. மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை அப்படியே நிறைவேற்றி காட்டுகின்ற விதமாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெரிய கவலைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்காத அமைப்பு, அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள யோக வாரமாக அமைந்திருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றார் போல இந்த 10 to 16 நல்ல வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப டாப்புங்க. 80 மார்க் 90 மார்க் இந்த வாரத்துக்கு கொடுக்கலாம். அருமையான வாரம். உங்களுடைய ராசிநாதன் பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் என்கின்ற பௌர்ணமியை ராசியிலேயே அடையக்கூடிய சுப வாரம். அஷ்டமச்சனி வேற விலக போகுது அடுத்த மாசம். இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் படாத பாடுபட்டீங்களோ அவர்கள் எல்லாம் 2 வருடத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் 2 வாரத்துல மாறக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அழுத அழுகை நிற்க போகிறது, துக்கம் விலக போகிறது, துயரம் நீங்க போகிறதுன்னு அடுக்கிக்கிட்டே போலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு, அதாவது வாரத்தின் ஆரம்ப அமைப்பே தைப்பூச நாளாக இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தைப்பூச நாள். உங்களுடைய ராசிநாதன் பௌர்ணமி அமைப்பில் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதால் மனசு நல்லா இருக்குங்க, உடம்பு நல்லா இருக்கும், நோய் தீரும், கடன் தீரும், நல்லவைகள் நடக்கும், படிப்பினைகள் கிடைத்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. குடும்பத்தில் அழுக இருந்தவங்க, தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் மன அழுத்தத்தோடு இருந்தவங்க, வியாபாரம் நன்றாக இல்லைன்னு இருந்தவங்க, பிள்ளைகள் சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, இதுல அப்படி பிரச்சனை அதுல இப்படி பிரச்சனை என்பது மாதிரியான பிரச்சனைகளோட தான் வாழ்க்கையில இருக்கணுமான கடந்த 2 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நொந்து போய் கொண்டிருந்தீர்கள் இல்லையா? அந்த மாதிரியான கடகராசிக்காரர்கள் எல்லோருமே இப்பொழுது ராசிநாதன் இந்த வாரத்திலிருந்து நல்ல ஆட்சி பெற்ற சுபத்துவ நிலையை அடைகிறதுனால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல திறமைகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் ராசியிலேயே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அப்புறம் 2, 3 இடத்துல தொடர்பு கொள்றாரு. பணவரவுகள் கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் தடைகள் இருந்தவைகள்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. பணம், வேலை, தொழில் போன்றவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். 3வது வாரத்தின் கடைசியில 3வது இடத்துல அவர் இருக்கிறதுனால இதுவரைக்கும் பலிக்காத முயற்சிகள் எல்லாம் பலித்து நல்ல வாய்ப்புகளை நீங்களே தவற விடாமல் அனைத்தையும் யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுப வாரமா தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய, முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக வாரம் கடகத்திற்கு இந்த வாரம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே 12ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன், அதற்கு பிறகு 1, 2ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரத்துல மிக முக்கியமா 7ஆம் இடத்திற்கு சூரியன் மாறுகிறார். சனியோடு அவர் சேர்றாரு அப்படின்னா கூட இந்த வாரத்துல, அதாவது இந்த மாதத்திலிருந்தே ஒரு 4 வார காலங்கள் சனியோடு சேர்ந்திருப்பார். சனியோடு சேர்ந்தாலும் ராசியை பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்ன ஒண்ணு, எதிரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்து 4 வாரத்திற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதாவது உறவாடி கெடுப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரை பிடிக்காது, ஆனா அவர் எனக்கு நண்பரா நடிக்கிறாரு, எனக்கு பின்னாடி வேலை பார்க்கறதெல்லாம் இவர் தான் தெரியும். எதிரியோட ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய தன்மை, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்திலேயே உறவுகளிலேயே எதிரிகளை சந்திக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த 4 வார காலத்திற்கு சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நடக்கக்கூடிய தன்மை உண்டு. சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆவீங்க. கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா தாங்க இருக்கும். 1-7 கூடியவர்கள் பாவத்துவமாக சேரக்கூடிய அந்த அமைப்பு. புருஷன் பொண்டாட்டிகளை ஒரு சந்தேக விதைய 3ஆம் மனுஷர் சகுனி வேலை பார்க்கக்கூடியவர்
மனைவியை பற்றி கோல் சொல்வது, கணவரை பற்றி கோல் சொல்வது என்பது போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுடைய வீடுகளில் நடக்கும். அதனால எதை பற்றியும் நீங்கள் காதில் போட்டுக்காம அவரவருடைய அமைப்புகளில், அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்தது உண்மையா அப்படின்றத தீர விசாரிச்சுக்கிட்டு தாங்க மற்றவருடைய பற்றி நீங்கள் சந்தேகப்படக்கூடியது இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போ சிம்மராசிக்காரருடைய அமைப்பில் இருக்கு. இருந்தாலும் ராசியை ராசிநாதன் பார்ப்பதால எதையும் மனோதைரியத்தோடு அப்படியே அழகா மெயின்டைன் பண்ணுவீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் வலுத்திருக்கிறது, தனவரவுகள் வரக்கூடிய தன்மை. முதல் 2 நாட்களுக்கு பயங்கர செலவுகள் இருக்கும். அதாவது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சம்பாரிச்சதை கொண்டு வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, அது அப்படியே செலவாகும். அந்த செலவுகளையும் சமாளிக்க முடியாம திணறுவீங்க. ஆனாலும் ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் சிம்மராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய யோக வாரம் தான் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே லாபாதிபதியாகிய சந்திரன் 11ஆம் இடத்திலேயே அமர்ந்து 11, 12, 1ஆம் இடங்கள்ல மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் 6 இணைகிறார். இந்த வாரத்திலிருந்து ஒரு 4 வாரம் அவர் 6ஆம் இடத்திலேயே இருப்பார். என்ன ஒண்ணு, நீங்களே எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சண்டை போட போறீங்க. ஆபீஸ்லயோ தொழிலிடங்கள்லையோ அல்லது வீட்டிலேயோ ஒரு டக்குன்னு ஒரு கோபத்தை காட்டக்கூடிய அமைப்பு. ராசியை வேற உங்களுக்கு 4ஆம் பார்வையா செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா, அப்ப கோபம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சட்டென்று யாரையாவது எதிரியாக்கி கொள்ளக்கூடிய தன்மை. ஆனா எதிரியானாலும் கவலை இல்லை, 11ஆம் இடம் வலுத்து இருக்குது. அதனால நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களை யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறாரோ, இப்ப நீங்க எதிரியை உருவாக்கிக்குவீங்கன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு எதிரி இருப்பார் இல்லையா, அந்த எதிரி கூட உங்களை பார்த்து பயந்துகிட்டு ஓடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வாரங்க இது வாரம். ஏன்னா உங்க ராசியை மட்டும்தான், 12 ராசிகளிலேயே உங்க ராசியை மட்டும்தான் குருவும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பு இன்னும் ஒரு 4 மாத காலம் 3 மாத காலத்திற்கு நீடிக்கும் என்பதால் தொட்டது துலங்கக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய, எதிரியை அடிபணி வைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நடக்கக்கூடிய யோக வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. புதுசா கடன் வாங்குவீங்க, கடன்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளிக்க முடியும்ன்ற தைரியம் கண்டிப்பாக வரும். இடையில பாத்தீங்கன்னா ஒரு நடுப்பகுதி நாட்கள் புதன்கிழமை வியாழக்கிழமை டிராவல் இருக்கும். அதாவது பக்கத்து ஊருக்கு போறது, பக்கத்து மாவட்டத்துக்கு போறது, தலைநகரத்துக்கு போறது, அடுத்த மாநிலத்துக்கு போறது அல்லது அடுத்த நாட்டுக்கே போறது என்பது போன்ற அவரவருடைய தசாபுக்திகளின் அடிப்படையில் கொஞ்சம் பயணங்கள் இருந்து அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டாப்பா இருக்குங்க. குடும்பத்துல நல்ல பேர் இருக்கும், வேலை தொழில நல்ல பேர் எடுப்பீங்க. இவரை விட்டு வேற யாராலும் இதை செய்ய முடியாது என்கின்ற மாதிரி மதிப்பு மரியாதைகள், அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் அதி உயர் நிலையில் இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. பிப்ரவரி மாதம் 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் நாள்ல இருந்து 16ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள்ல பௌர்ணமி யோகம் இப்போது ஏற்படுகிறது. ஜீவனாதிபதி 10ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் நேருக்கு நேராக பௌர்ணமி யோகத்தில் பார்த்து கொண்டிருக்க இவர்கள் இருவரும் நல்ல சுபத்துவமாக இருப்பது என்பது ஒரு நல்ல பெரிய ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. ஆக எல்லாத்திலையும் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜீவனத்துல வேலை, தொழில், வியாபார அமைப்புகள்ல எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் இப்போது சந்திரன் இருக்கிறார். இத்தனை அமைப்புகளும் ஒரு நிலையில உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையை மாற்றிடலாமா நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, வேலையை மாற்றினா கூட ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. கண்டிப்பாக வேலை மாற்றம் நல்லதை கொடுக்கும் என்கின்ற மாதிரி. இதுவரைக்கும் தொழில் கை கொடுக்காதவங்க, இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகுமான்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் ஸ்டாண்ட் ஆகும். விவசாயம் நல்லா இருக்கும், ஒரு டீலர்ஷிப் எடுக்க முடியும், புதுசாக கிளை திறக்க முடியும். இதுவரை இல்லாத அளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. என்ன ஒன்று, கொஞ்சம் செலவுகள் இருக்கும். வாரத்தின் கடைசியில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஏசி வாங்கினேன், ஒரு வீட்டுக்கு வண்டி வாங்கினேன், அல்லது ஏதாவது பிள்ளைங்களுக்கு இப்படி செலவு பண்ணேன், மனைவிக்கு ஒரு கிச்சனுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்தேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன், ஸ்டவ் வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன்ட்டு அவரவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப 100 கணக்கிலோ 1000 கணக்கிலோ 10,000 கணக்கிலோ ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் கடைசியில கண்டிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமையில இருக்குங்க. மற்றபடி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே நிச்சயமாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு யோக வாரமாக
தொழில் நிலை பெற்றிருக்கின்ற ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, வேலையில மாற்றங்கள் வந்தாலும் அந்த வேலை மாற்றங்கள் நன்றாக, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு, வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில சாதிக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் ஏற்படக்கூடிய சுபமான யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாரங்க இந்த வாரம். 9-10 பௌர்ணமி யோகத்தில் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய சுலபமான நல்ல வாரம் இந்த வாரம். எதுவுமே ஈஸியா முடியுங்க. ஒரு அதிக முயற்சி இல்லாமல் நல்ல ஈஸியாக முடியக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே தர்ம கர்மாதிபதிகள் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது அபூர்வம். அது வருஷத்தில் ஒரு தடவை அந்த தைப்பூச நாளாக வருகிறது. தைப்பூச நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருப்பாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னங்க? வேலை செய்கிற இடத்துல பணம் முழுசாக வரும், தொழிலில் லாபம் நல்லா வரும், வியாபாரத்தை செழிப்பாக இது பண்ண முடியும், வருகின்ற வருமானத்தில் தானம் செய்ய முடியும். தனக்கு மிஞ்சி தானாங்க அது ஓரளவுக்கு தானம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மிஞ்சி வருமானம் வந்தால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு நன்கொடை செய்யக்கூடிய அளவிற்கு கோவில் போன்ற ஒரு ஆன்மீக அமைப்புகளில் ஒரு நிறைவான கோவில் பணிகள், குலதெய்வத்தை போய் பார்த்து விட்டு வருவது, இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என 9, 10, 12, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம். சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். காஞ்சி தெய்வம் ஸ்ரீ மகாபெரியவருடைய அதிஷ்டானத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஸ்ரீ ரமணனுடைய திருவண்ணாமலை இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே நிச்சயமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ தரிசனமும் கிடைக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, மற்ற யோகர்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மையில ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன்று செய்ய அது ஏதோ ஒன்றாகவோ மாறி கடைசியில் உங்களுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்போடு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே பெரிய அளவில் ஆண் பெண் இருப்பாளரும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் கஷ்டங்களை அனுபவிக்காத யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதுக்கேற்றார் போல இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராசிரமமாக இருக்கிறது. கரெக்டாக சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை காலை 11:56, அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:56 புதன்கிழமை இரவு 7:35 வரைக்கும், திங்கட்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுவதுமா, புதன்கிழமை நைட்டு 7:35 வரைக்கும், திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாள், 2.5 நாள்னு சொல்லலாம், 3 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குதுங்க. சுப சந்திராஷ்டிரமமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு சந்திராஷ்டிரமமாகவே இது இருக்கும். பொதுவாகவே சந்திராஷ்டிரமத்தில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? சில சந்திராஷ்டிரமத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும், காசு பணம் வரும், அப்பதான் பார்த்து கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரியான நிலைகள் வரும் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் 8இல் மறைந்திருந்தாலும் கூட அவர் பௌர்ணமி நிலையில அற்புதமான அமைப்புல இருக்கிறார். அவருக்கு சனி செவ்வாய் போன்ற தொடர்புகளோ அல்லது ராகுவோட தொடர்போ கேதுவோட தொடர்போ இல்லாத அமைப்புல இந்த சந்திராஷ்டிரமம் சுப சந்திராஷ்டிரமமா இருக்குங்க. என்ன ஒண்ணு, சந்திராஷ்டிரமத்துல நம்ம மூல நூல்கள் சொல்லுவது முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க அப்படிங்கறத சொல்லுது. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த முடிவுகளையும் எடுக்க வேணாங்க. மற்றபடி திங்கள் செவ்வாயில புதன்ல 3 நாள் தான் சந்திராஷ்டிரமம். வியாழன் வெள்ளி சனிலாம் பார்த்தீங்கன்னா 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். இந்த 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்பாகத்தான் இருக்குது. தந்தையால இதுவரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள், அதைவிட மேலாக மிகப்பெரிய அளவுல தந்தையின் சொத்துக்கள், பங்காளி சொத்துக்கள் போன்ற அமைப்புகள், அதோட கடன் தொல்லைகள்ல இருந்தவங்க, வீடு கடன் அமைப்புகள் அல்லது வாகன கடன் அமைப்புகள் அல்லது வேலை தொழில் அமைப்புகள்ல கடன் போன்ற நிலைகள்ல இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பிலிருந்து நல்ல மாற்றங்கள் வருங்க. ஆகவே சந்திராஷ்டிரமம் சுப சந்திராஷ்டிரமாக இருப்பதால் பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாம நல்ல வாரமாகத்தாங்க இருக்குது. இந்த சந்திராஷ்டிரமம் உள்ள வாரமாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையிலிருந்து வியாழக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க. வியாழக்கிழமை, அதாவது
வியாழக்கிழமை புதன்கிழமை நைட்டு புதன்கிழமை 12/2 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை 7:35 ராத்திரின்றதுனால அன்னைக்கு பெருசா சந்திராஷ்டமம் தெரியாது. ஆனா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுக்க முழுக்க சந்திராஷ்டமம். சனிக்கிழமை அதிகாலை 5:44 தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆக புதன்கிழமை இரவு 7:35 சனிக்கிழமை அதிகாலை 5:44 மணிக்கு கடைசி, அதாவது நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் சந்திராஷ்டமம் பெரிய தொல்லைகளை கொடுக்காது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. பெரிய அளவில் சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இப்போது தொல்லைகளை கொடுக்காது. ஆனால் 7க்கு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறார் இல்லையா, 8ல் மறைகிறாரு, 9ல் இருக்கிறாரு, 10ல் இருக்கிறார் என்கின்ற அமைப்பு ஒரு நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் உரசல்கள், முட்டல்கள், மோதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல இப்போ அட்டமாதிபதி வேற வந்து உட்கார்றார். இந்த வாரத்தில் சூரியனும் சனியும் இந்த அமைப்பு மாறுகின்ற அமைப்பின் மூலமாக 2வது வீட்டிற்கு, கும்ப வீட்டிற்கு, மகரத்திற்கு 2வது வீட்டிற்கு சூரியன் புதன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறனால தேவையில்லாத செலவுகள்லாம் வருங்க. கொஞ்சம் இந்த சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த மீடியா தான், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதோட இந்த சந்திராஷ்டமத்தில் அந்த சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய அதில் இப்படி வந்தது, இதில் வந்தது, இதில் லிங்க் அழுத்து, அதில் லிங்க் அழுத்து, இந்த ஃபேக் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபேக்காக வரக்கூடிய, போலியாக வரக்கூடிய கால்களால் ஏதாவது மன கஷ்டம், பொருள் நஷ்டம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போ அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதன்கிழமை நைட்டு விட்டுருங்க, 7:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை விடிஞ்ச உடனே சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை முழுவதும் சந்திராஷ்டமம், சனிக்கிழமை அதிகாலை தான் சந்திராஷ்டமம் முடியுது. அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிதானமான வாரமாக அமைந்திருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். அதாவது 15/2/2025 சனிக்கிழமை அதிகாலை 5:44 சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சு சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, திங்கக்கிழமை காலையில் 6:02 திங்கக்கிழமை சாயந்தரம் 6:02 வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்கள் வாரத்தின் கடைசியில் சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் மறைகிறார். 8ல் மறைஞ்சாலும் நல்ல வேலையாக குருவின் பார்வையில் இருக்கிறார். சந்திராஷ்டமம் பெரிய சோதனைகளை கொடுக்காது. அடுத்த மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனி வேற முடிய போகுது. ஜென்மச்சனி முடிஞ்சால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கணும் என்பது விதி. ஆகவே சந்திராஷ்டமம் வார கடைசியில் இருந்தாலும் கூட பெரிய சோதனைகளை அது கண்டிப்பாக தராது. என்ன ஒன்று, ராசியிலேயே வந்து சூரியன் வந்து உட்கார போறார். ராசியில் சூரியன் வந்து உட்கார்றது கொஞ்சம் எரிச்சலை கூட்டுகின்ற தன்மை இந்த வாரத்தில் இருக்கும். என்ன ஒன்று, நம்ம நினைச்சது நடக்காது, நம்ம பேச்சை கேட்காம இருக்கிறாங்க, வீட்டில் கணவன் மனைவி பேச்சை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்க முடியாமல் இருக்கிறது, பிள்ளைகள் வந்து நம்ம பேச்சுக்கு மாறா ஏதாவது ஒன்று நடத்துறது, இந்த மாதிரி ஏற்கனவே பட்டு கெட்டு நொந்து போயிருக்கிற எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏன் இப்படி பண்றீங்க என்கின்ற மாதிரியான மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. அடுத்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்மச்சனி விலக போகுது. ஜென்மச்சனி விலகும் போது அதீதமான நன்மைகள் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் படாத பாடு கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த 3 பேருக்குமே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 நாள் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருங்க. சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொண்டு போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துகிட்டு வர்றவங்க கொஞ்சம் அக்கம் பக்கம் திசை திரும்பாமல் இருங்க. நெட்டில், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் திசை திரும்புகின்ற விஷயங்கள் எதுலேயுமே கொஞ்சம் எல்லாவற்றிலும் அனைத்து அமைப்புகளையும் ஒரு மாதிரியாக நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான வாரமா அந்த வாரம் இருக்கும். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் மிக வலுவாக இருக்கிறார். 5, 6, 7 என்கின்ற ஒரு நல்ல பாவகங்கள்ல சந்திரன் இருப்பதும் 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். பிள்ளைகளால் இது வரைக்குமே கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த தொல்லைகள் நீங்குங்க. பிள்ளைங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு, சரியாக படிக்க மாட்டேங்குது, அந்த பிள்ளை நல்லா படிக்குது, இந்த பிள்ளை நல்லா படிக்குது, நம்ம பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தான் போதா, காலேஜுக்கு தான் போதா, இல்லை வேற ஏதாவது லவ் பண்ண போதா, கேட்கறது பார்க்கறது எதுவுமே நல்லா இல்லையே என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே பிள்ளைகளால் இன்பங்கள். நம்முடைய பிள்ளைகள் கட்டுக்கோப்பானவர்கள், ஒழுக்கமானவர்கள், அப்படிலாம் பெருசாக தப்பு கிப்பு பண்ணிட மாட்டாங்க என்கின்ற நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு சொல்லியாச்சு. இளைஞர்களுக்கு என்ன நடக்கும்?
அபாரமான அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருப்பது, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருப்பது, 7ஆம் பாவகம் ஒரு சேர குரு சுக்கிர பார்வையால் பார்க்கப்படுவது என்பது வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக காட்டுகிறது. காதல் வரப்போகிறது, வந்த காதல் நல்ல விதத்தில் கல்யாணத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் அறிமுகங்கள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் தோழமை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, நட்புகளால் உறவுகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல இருக்கிற கடன் நோய், 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற 2 நாள் கடனை பற்றின கவலைகள் வேண்டாம், எதிர்ப்பை பற்றின கவலைகள் வேண்டாம். சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் அது வளர்ச்சிக்கான கடன்களாக அமையும். படிப்படியாக அப்படியே கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரும். அதை விட சாதிக்க முடியும் என்கின்ற அமைப்புகள் வரும். 12ஆம் இடத்தோடு கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் இருக்கக்கூடிய, பிறந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல வாய்ப்புகள் வந்து வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடந்து, தொழில் மாற்றங்கள் நடந்து, நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக சுப வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த நல்ல வாரம்.